கலைஞர் செய்த சாதனையை எண்ணிப்பார், அதை கனவிலும் நீ மறந்தால் யார் உன்னை மன்னிப்பார் என்ற வரிகளுக்கேற்ப அந்த சாதனையால் பலனடையாதவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இருக்க முடியாது. தனியொரு தாய் ஈன்றெடுக்க வயிறு தாங்கா காரணத்தால் தனித்தனி தாய் ஈன்றெடுத்த தம்பிகளே என்று அண்ணா அழைப்பார். ஏனென்றால் தம்பிக்கு என்றுதான் முரசொலியிலே மடல் எழுதுவார். அப்படி தனித்தனி தாய் ஈன்றெடுத்த தம்பிகளே என்று விழித்த அண்ணாவுக்கு பிறகு வந்த நம்முடைய பெருமைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரே வார்த்தையில் அனைவரையும் கட்டி போட்டார். அந்த வார்த்தைக்கு தான் உடன்பிறப்பே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிற போது ஒலிக்கின்ற கரவொலி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனின் நெஞ்சை நிமிரச் செய்து கொள்கையை தூக்கி நிறுத்தும். அப்படி ஒரு சிறப்பான சொல்லை, அது மந்திர சொல்லுன்னு நாம் சொல்ல முடியாது, அப்படி ஒரு உயர்வான சொல்லை தன்னுடைய வாழ்நாளில் கண்டுபிடித்து புறப்பாடு முதல் இறக்கும் வரையில் அந்த சொல்லை பயன்படுத்திய தலைவர் நம்முடைய பெருமைக்குரிய தலைவர். அருமை பெரியோர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும், 125ஆம் ஆண்டு பிறந்த நாள் மலரில், தந்தை பெரியார் பிறந்த நாள் மலரில் நம்முடைய பெருமைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டு அவர் செய்த சாதனைகளையும் அதை ஒட்டி செய்த சாதனைகளை எல்லாம் அதில் குறிப்பிட்டு வருவார்கள். அதில் குறிப்பிடுகிற போது சொல்வார், 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மகாநாடு, அந்த மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள், அந்த தந்தை பெரியார் அன்றைக்கு இயற்றிய அந்த தீர்மானங்களின் மிகப்பெரிய சாதனை திட்டங்கள் என்பது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு முன்னோடி என்று தெளிவாக அதில் சொல்லியிருப்பார். அருமை பெரியோர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும், திராவிட இயக்கத்தின் தோன்றல், அதனுடைய செயல்திறன், என்னென்ன மாறுதல்களை, புரட்சியை இந்த நாட்டில் அமைதி புரட்சியாக, அறிவு வழி புரட்சியாக செய்திருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை முதல் மகாநாடு, அருமை பெரியோர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக எப்படி ஒழிந்தது, எப்படி வந்தது, எப்படி நமக்கு கிடைத்தது என்பதை நாம் சற்று நேரம் பின்னோக்கி போனால்தான் நாம் புறப்பட்ட இடம் எது, நடந்து வந்த இடம் எது, இப்போது நிற்கிற இடம் எது என்பது நமக்கு தெரியும். அருமை பெரியோர்களே, இந்த நாட்டில் ஒரு மதம் நம்மை ஜாதிகளால் பிரித்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் ஒரு மதம் நம்மை பார்த்தால் தீட்டு என்றது, இந்த நாட்டில் ஒரு மதம் தொட்டால் தீட்டு என்றது. ஆனால் உலகத்திலே எங்கும் இல்லாத மிகப்பெரிய அந்த பேத நிலை இந்த நாட்டில் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய 60-70 வயதுக்கு உள்ளவர்களுக்கு மிக நன்றாக தெரியும், ஒரு தெருவுக்குள்ளே நம்ம நடக்க முடியாது, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டின் உள்கட்டுமானங்களை எல்லாம் சிறப்பாக உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய கலைஞரை சாரும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேம்பாலங்கள் அவருடைய புகழை பாடும், இவ்வளவு அற்புதமான தேசிய நெடுவழி சாலைகளை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய சாதனையை கூறும். யார் வந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த சமூகத்திற்கு எது தேவையோ அதை யோசித்து செய்த தலைவர் பெருமைக்குரிய கலைஞர் அவர்கள். நான் சொன்னேன், தீண்டத்தகாதவர்கள் இருந்தோம், ஒரு காலத்தில் தொட முடியாதவர்கள் இருந்தோம். பெருமைக்குரிய கலைஞர் அவர்கள் குறிப்பிட்ட 1929வது செங்கல்பட்டு சுயமரியாதை மகாநாட்டில் தந்தை பெரியார் ஒன்றை செய்தார். தொட்டால் தீட்டு என்று ஒருவர்கள் இருந்தார்கள். நம்முடைய இனத்தை சார்ந்த நம்முடைய சகோதர பெருமக்களை தொடக்கூடாது, தொட்டால் தீட்டு என்று இருந்தது. இந்த கொடுமை எப்படி ஒழிக்கப்பட்டது என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். பார்த்தாலே தீட்டு, இது மிகப்பெரிய கொடுமை. யாருன்னு கேட்டால் இந்த நிலை, இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? அருமை பெரியோர்களே, நம்முடைய குற்றாலம் போகிற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஒரு கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கை விசாரித்த நீதிபதி உயர்ஜாதிக்காரர். அப்பெல்லாம் நம்ம ஆளுங்க யாரும் நீதிபதி கிடையாது. சித்தப்பன், பெரியப்பா, அண்ணன், தம்பி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் நம்ம இனத்தை சேர்ந்தவங்களாம் யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய முதல் நீதிபதி பெருமைக்குரிய கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி தான் முதல் நீதிபதி. அவர்தான் பின்னாளில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஒரு கொலை வழக்கில் ஒரு சாட்சியை விசாரிக்கணும். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார காலத்தில் கோர்ட்டெல்லாம் நம்முடைய குற்றவியல் வழக்கு அப்படின்னு சொன்னால் 1 மாதத்தில் முடிக்கணும். உரிமையியல் வழக்கு, சிவில் அந்த டிஸ்பியூட்டெல்லாம் 3 மாதத்தில் முடிக்கணும். நீ வக்கீல் தானே, இது மாதிரி இப்போ முடிக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. இப்போல்லாம் ஆயுதம் அதிகமாக யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பெரிய வக்கீல். ஆனால் நண்பர்களே, இப்படி இருந்த நேரத்தில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கு வந்து ஒரு சாட்சி முனுசாமின்னு ஒருத்தரை விசாரிக்கணும். முனுசாமிக்கு சம்மன் போய் போலீஸ்காரர் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி விசாரிக்கிற போது அந்த ஜட்ஜு பக்கத்தில் ஃபங்கா அழுக்கிற நம்மால் இருப்பான் பாருங்க. அப்போல்லாம் ஃபேனு கிடையாது, ஒரு மிகப்பெரிய நீளமான ஒரு கம்பில் தடியில் அந்த பக்கம் கிரீஸ் போட்டு ஒரு விசிறி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி முன்னாடி இழுத்துக்கிட்டே நிற்கணும் ஜட்ஜுக்கு
விசிறதுக்கு. அப்படி தான் முன்னாடியெல்லாம் நீதிமன்றங்களில் இருந்தது. நம்ம ஃபங்கா இருக்கிறவனை கூப்பிட்டு இப்போலாம் ப்ராசஸர்னு சொல்லுவோம், இங்கே இப்போ இருக்கவங்கள போய் அந்த வந்திருக்கான்ல முனுசாமி அவன் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டு வாடான்னு இருக்கார். இவர் போனார், நேராக போய் சாட்சிக்கிட்ட முனுசாமி எவா நீ என்னப்பா விடு அப்படின்னு. நம்ம ஆள் அப்படி தான் கேட்பான். அப்போல்லாம் ஜாதியை நேரடியாக நம்ம கேட்க மாட்டோம். நீ என்ன விடு, அந்த பையன் என்ன விடு அப்படின்னு கேட்போம். முனுசாமியை பார்த்து என்ன விடுண்ணா, எனக்கு கூரை விடுங்கண்ணா. அவனுக்கு என்ன அப்பா கூரை விடு தானே, நமக்கு எங்கே ஒரு பல பேருக்கு கதவே கிடையாதுங்க, தட்டி தான் வெறும் தட்டி வச்சு கைத்த போட்டு கட்டி வச்சுட்டு அடையாளமாக போவாங்க. இப்படிதான் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் வந்துட்டு, ஆனால் அன்னைக்கு முடிச்சு போட்டு கேட்டை கட்டினவங்களுக்கெல்லாம் இப்போ தெரியாது. இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொன்னோன்னா அந்த நீதிபதி நான் அந்த மறையரை சார்ந்தவன்னு அவர் சொல்றார். திரும்ப சொன்ன உடனே அந்த நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கவில்லை, கோர்ட் இஸ் அட்ஜார்ன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். திரும்ப ஹைகோர்ட்ல இருந்து மெமரண்டம் கேட்கிறான். என்னடா ஒரு சாட்சியை விசாரித்து இந்த வழக்கை முடிக்காமல் ஏன் இவ்வளவு நாளும் போகுதுன்னு கேட்டதுக்கு பிறகு அந்த சாட்சியை விசாரிக்கணும், வேற வழியே இல்லை கோர்ட்டுக்கு. என்னாச்சுன்னு தெரியுங்களா, அந்த முனுசாமியை மறுபடியும் சம்மன் பண்ணி போலீஸ் அழைச்சிட்டு 21 அடிக்கு பக்கத்தில் ஒரு சாக்குப்படுதாவை தொங்க விட்டு, அவன் திரைச்சீலைன்னு எழுதியிருக்கான், அதில் சாக்குப்படுதாவை தொங்க விட்டு அதுக்கு அந்தாண்ட முனுசாமியை நிறுத்தி வச்சு அந்த சாட்சியை விசாரித்து முடித்த அந்த வரலாறு இந்த தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திலே நடந்தது. இன்றைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்குது. உங்களுக்கு தேவை என்றால் திராவிடர் கழகம் வெளியிட்ட இளைஞர்களே உங்களுக்கு தெரியுமா என்கிற புத்தகத்தில் அந்த பதிவும் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஏன் 21 அடிக்கு அந்தாண்ட ஸ்க்ரீனை போட்டு வச்சு அந்த உயர்ஜாதி நீதிபதி விசாரிச்சார்னா, அவரை பார்த்தாலே தீட்டு என்று இந்து தர்மம் சொல்கிறது. இது ஒழியணும்ல, இது எப்படி ஒழிக்கிறது? அதுதான் கலைஞர் சொன்ன 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் என்ன பண்ணார் தெரியுங்களா, யாரை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னானோ அந்த இனத்தைச் சேர்ந்த விருதுநகரிலிருந்து ஒரு 20 இளைஞர்களை தேர்வு செய்து அந்த மாநாட்டில் அவர்களையே சமைக்க செய்து அவர்களையே பரிமாறச் செய்து நாடு முழுவதும் இருந்து சென்றவர்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த இனத்தின் இழிவை துடைத்த தலைவர் தந்தை பெரியார் அவருடைய மாணாக்கன் தான் நம்முடைய கலைஞர். இப்படி தான் ஒழிஞ்சுது. இல்லாட்டி எப்படி ஒழியும்? திராவிட இயக்கம்னா ஒழியுமா? வாய்ப்பில்லை. அதே போல நண்பர்களே, இதே கும்பகோணம் காசிராமன் அப்படிங்கிறவர் சேர்மனாக இருந்தார். உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அவரும் ஒரு உயர் ஜாதி பார்ப்பனர். அவர் ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அக்ரஹாரங்களில் திறந்தவெளி கழிவறை உள்ளது. முன்னாடி மாதிரி இந்த ஃப்ளஷ் அவுட்டு டேங்க் செப்டி டேங்கெல்லாம் அப்போ கிடையாது. மலத்தை போய் வாளியை வச்சு அள்ளிட்டு போய் வெளியில் கொண்டு போய் கொட்டணும், அப்படி தான் இருந்துச்சு. அவன் தீர்மானம் போட்டான் பாருங்க, கும்பகோணம் அக்ரஹாரங்களில் திறந்தவெளி கழிவறை உள்ளது. அந்த கழிவறையில் தாழ்த்தப்பட்டவர்கள் மலத்தை அள்ளுவதால் எங்களுடைய மலம் தீட்டாகிறது. தீர்மானத்தை கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டில் மலம் தீட்டாகிறது. எனவே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதிலாக சூத்திரர்களை நியமிக்க வேண்டும். சூத்திரர்கள்லாம் யாரு? நம்ம இருக்கோம்ல, இவங்களையெல்லாம் நியமிக்கணும்னு சொல்லி ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் போட்டான். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு அந்த தீர்மானம் போட முடியவில்லை என்று சொன்னால் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய தொண்டு, அளப்பரிய போராட்டம், மிகச்சிறப்பான செயல்பாடு என்பதுதானே உண்மை.